நிலைமையில இருக்க? நான் சீகல் படிச்சுட்டேன், ஆனா அது ரொம்ப பெருசு, என்னால டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் கதை மாதிரி சொல்றேன், நீங்க ஓட்டிக்கோங்க. சரி சொல்லு டக்குனு. ரினி இல்ல அவளுக்கு எக்கானமிக்ஸ்லாம் அவள் அதுக்குள்ள போய் இது படிக்கட்டும். இவள் அவளுக்காக வெயிட் பண்ணோம்னா இவளோட சம்மதி போயிடும். சொல்லட்டும். சரி நான் போய் ஹெட்செட் போடுறேன், இதை சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணவா? ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்றது ஆக்சுவலா வந்து ஒரு நாவல். ஓகேவா? இது எழுதுனது யாருன்னு பாத்துக்கோ, ரிச்சர்ட் சம்திங் வரும். இது ஆக்சுவலா வந்து 3 பார்ட் இருக்கு. ஓகேவா? இந்த 3 பார்ட்டும் வந்து அந்த சீகல் வந்து எப்படி வந்து பறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுச்சு, கடைசியில எப்படி வந்து ஒரு டெவன்லி கேரக்டரை வந்து அட்டைன் பண்ணுச்சு அப்படின்றதுதான் வந்து இந்த 3 பார்ட் வந்து பேசும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அந்த ஃபிளாக்குன்னு ஒன்று இருக்கும். ஃபிளாக் இஸ் நத்திங் பட் இந்த இது மாதிரியே வந்து இது சேர்ந்த கூட்டங்கள், அதுதான் வந்து ஃபிளாக்னு சொல்லுவோம். ஓகேவா? இவங்க எல்லாம் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா, அந்த சீஷோர் இருக்குல்ல, அந்த சீஷோர்ல தான் வந்து இந்த சீகல் வந்து எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா அது வந்து அது சர்வை பண்றதுக்கு எந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபிஷிங் போட் இருக்குல்ல, அந்த போட்ல தான் வந்து அதெல்லாம் வாழும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு சீகல் இதுக்கும் வந்து ஒவ்வொரு அந்த ஃபிளாக் கூட்டம் இருக்கும். அந்த ஃபிளாக் கூட்டத்துக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பார். இது எல்லாமே இருக்கும். அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை பின்பற்றி தான் வந்து எல்லா சீகலும் வந்து நடந்துக்கணும். ஓகேவா? அவங்களோட இது என்ன அப்படின்னா, நீ ஜஸ்ட் வந்து பறக்கிறதுல வந்து ஒரு சிம்பிள் ஃபேக்ட்ஸை மட்டும் தெரிஞ்சா போதும். உனக்கு ரொம்பலாம் நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப உயரத்துலலாம் நீ பறந்து ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. நீ எதுக்காக பறக்கிற அப்படின்னா, ஜஸ்ட் உன்னோட சாப்பாடை தேடுறதுக்கு மட்டும்தான் நீ பறக்க போற. அதுக்கு மட்டும் நீ பறந்துக்கிட்டு அதுக்கு மட்டும் எப்படி பறக்கணும் நீ கற்றுக்கிட்டா போதும் அப்படின்றதான் வந்து அவங்களோட ரூல். ஓகேவா? ஆனால் இந்த லிவிங்ஸ்டன் சீகல் இருக்குல்ல, இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சீகல்ஸ். இந்த எல்லா சீகலையும் காட்டிலும் இது வந்து டிஃப்ரெண்ட்டான சீகல். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மற்ற சீகல் வந்து பறக்கிறத பற்றின ஒரு சின்ன ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து சம்திங் பியாண்ட், அதையும் தாண்டி வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும். பறக்கிறதுலேயே நிறையா மெத்தடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம பறக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ட்ரை பண்ணும். ஓகேவா? டெய்லி அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் பறக்கிறேன்ற பேரில் அது வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் விடாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதோட பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நீ இந்த மாதிரி மற்ற சீகல் மாதிரி இல்லாமல் நீ வந்து யூனிக்காக இருக்க, இந்த யூனிக்னஸே வந்து உன்னை வந்து இந்த ஸ்டாக்கை விட்டு அவுட் கேஸ்ட் பண்ணிடும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, நீயும் வந்து மற்ற சீகல் மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சீகல் வந்து கேட்கவே கேட்காது. என்னோட இது வந்து சும்மா வந்து சாப்பிட்றதுக்காக மட்டும் பறக்க இல்லாமல் நான் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது வந்து சொல்லிடும். ஓகேவா? இந்த சீகல் பேர் ஜொனாதன் லிவிங்ஸ்டன். ஓகே. என்ன இது வந்து இவங்க அப்பா அம்மாவும் வார்ன் பண்ணுவாங்க, வின்டர் டைம் வேற வரப்போகுது, ஃபுட்டு வந்து ரொம்ப வந்து ரேராக தான் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த டைமில். ஸோ ஒழுங்காக வந்து உன்னோட பறக்கிறத ஃபுட்டு தேடுறதுல மட்டும் நீ யூஸ் பண்ணு. இந்த மாதிரி வெட்டித்தனமான வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்காத, மற்ற ஸ்கில்ஸ்க்கு தெரிஞ்சால் இது வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து கேட்கவே கேட்காது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டெய்லி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ஓஷன் இதுலேருந்து ஒரு டைவ் அடித்து ஒரு ரோல் பண்ணி அப்படி வந்து அந்த ஓஷனோட அப்படியே ஒட்டி வர்ற மாதிரி அந்த மாதிரி டெய்லி வந்து ப்ராக்டிஸ் எடுக்கும். அது வந்து எவ்வளோ தூரத்தில் போய் டைவ் அடிக்குது அப்படின்றது தான் மேட்ரு. ஃபஸ்ட்டு 1000 feetலேருந்து பறக்கும். ஓகேவா? பட் அதனால் வந்து அந்த டைம் வந்து சக்சீட் ஆக முடியாது. என்ன பண்ணிடும் அப்படின்னா, அதோட ரெக்கை வந்து ஒரு மாதிரி அதோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதுலேயே 10 தடவை அட்டெம்ப்ட் எடுக்கும். அந்த 10ஆவது தடவை அது வந்து இதாயிரும். ஓகேவா? கரெக்டாக பறந்துடும். அதுக்கப்புறம் 1000லேருந்து 2000க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி அதோட ஸ்பீட்டை எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி என்ன சொல்கிறது, பெர் ஹவருக்கு வந்து அதாவது 10 secondsல வந்து 90 miles/hour வந்து ரீச் பண்ணும், ஸ்பீடை வந்து ரீச் பண்ணும். ஓகேவா?
ஸோ ரீச் பண்ணிட்டு அதுவே வந்து யோசிக்கும் அந்த சீகலுடைய ஹிஸ்ட்ரியிலே இதுதான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நினைக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வந்து டைவ் பண்ணுற அந்த ஃபீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். கடைசி அடுத்து 5000 ஃபீட்லேருந்து டைவ் எடுக்கும், அடுத்து 10,000 ஃபீட்லேருந்து டைவ் எடுக்கும். இப்படியே டைவ் அடிச்சு அது வந்து சொல்லு. சத்தமாவா? எனக்கு எதோ இறையிற மாதிரி இருக்கு. மூச்சுலாம் விடல. சரி, ஓகே. ஏன்னா இது ஒவ்வொரு இதாக வந்து இன்க்ரீஸ் பண்ண அதோட ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் 10,000 ஃபீட்லேருந்து அது வந்து டைவ் அடிக்கிறதுக்கு பழகி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடும். ஓகேவா? பண்ணிவிட்டு அது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும், நம்ம வந்து கடைசியில் அச்சீவ் பண்ணிட்டோம் டைவ் அடிக்கிறதுல. இதை வந்து மற்ற சீக்கர்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்லி வந்து நம்ம சந்தோஷத்தை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆசைப்படும். ஓகேவா? ஆனால் அட் த சேம் டைம் அது யோசிக்கும், இந்த சீக்கர்ஸ் யாருமே வந்து சொன்னால் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை ஹர்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும். இது வந்து மற்ற சீகல்ஸ்க்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அது அன்னைக்கு நைட் ஆக்சுவலாக அந்த டைவ் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ண அன்னைக்கு நைட்டு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மற்ற சீகல்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்காண்டி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஃப்ளாக்ல வந்து ஒரு கவுன்சில் மீட்டிங் வைப்பாங்க. ஓகேவா? அவங்க எல்லாருமே சேர்ந்து வச்சு அங்கே வந்து எல்டர் சீகல் வந்து ஒன்று இருக்கும், அது பேர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்டர் சீகல்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து இந்த ஜொனாத்தனை வந்து நீ வந்து என்னை மீட் பண்ணு இந்த கவுன்சில் மீட்டிங்ல வந்து சென்டர்ல வந்து நில்லு அப்படின்னு வந்து சொல்லும். ஓகேவா? உடனே இதுவும் நினைக்கும், நம்ம ஒருவேளை இந்த மாதிரி போய் அட்டெண்ட் பண்ணதுக்காக நம்மளை வந்து பாராட்டுறதுக்காண்டி கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். ஆனா அதே டைம்ல ஒருவேளை நம்ம இப்போ பண்ணோன்றதுக்காண்டி நம்மளை அசிங்கப்படுத்தவும் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 தாட் ப்ராசஸும் இந்த மைண்ட்ல வந்து ஓடும். ஓகேவா? ஸோ இது நீ வந்து சென்டர்ல வந்து நில்லுன்னு ஒரு மாதிரி பின் பாயிண்ட் பண்ணவும் இது வந்து யோசிச்சும் சரி நம்மளை வந்து இவங்க வந்து அசிங்கப்படுத்த தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சென்டர்ல போய் நிற்கும். இந்த மாதிரி அந்த எல்டர் சீகல் வந்து திட்டி நீ வந்து இந்த சீகலுக்கான ட்ரெடிஷனையே வந்து நீ வந்து வயலேட் பண்ணிட்ட, அதே வந்து ரொம்ப கெடுத்துட்ட, நீ வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க, ஸோ இந்த ஃபிளாக்ல வந்து நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுட் கேஸ்ட் பண்ணி நீ வேற இடத்துக்கு போயிரு, நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணிடும். ஓகேவா? பேனிஷ் பண்ணிடும். பேனிஷ் பண்ணதும் அது வந்து என்ன பண்றது தெரியாது அந்த சீகலுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூலை வந்து விட்டு வெளியில வருது. ஓகேவா? வெளியில வந்துட்டு பறக்குது. பட் ஸ்டில் அது மனசுல வந்து இன்னும் தோணும், நம்ம ஏன்டா அப்படி பண்ணோம் நம்மளுக்கு. ஆனா சம்திங் ஏதோ ஒன்று மற்ற சீகல் மாதிரி இல்லாம நம்மளுக்கு மட்டும் ஏன் ஏதோ வந்து அச்சீவ் பண்ணணும்னு தோணுது, இதெல்லாம் வந்து எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபீல் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு ஃபார் டிஸ்டன்ஸ்ல ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல நீ போய் வந்து பேனிஷ் ஆகி வாழு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அந்த இடத்தையும் தாண்டி வந்து பறந்து போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டிராவலை தான் வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. என்ன அப்படின்னா அது போற வழியில இது ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிஞ்சிடும், அது டிராவல் பண்ணி போறதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிடும். டிராவல் பண்ற ஃபர்ஸ்ட் பார்ட். ஆமா. அடுத்து செகண்ட் பார்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது அப்படி டிராவல் ஆகி போகும்போது ஒரு 2 பேர் ஆஃப் சீகளை வந்து அது பார்க்கும். ஓகேவா? பார்த்துட்டு அவங்கள பார்க்கறதுக்கு சம்திங் டிஃபரெண்டா அவங்க பாடி எல்லாம் நல்லா க்ளோ ஆகும். இதை பார்த்துட்டு ரெண்டு சீகளை பார்க்க அவங்களோட பாடி வந்து ஆக்சுவலா வந்து நல்லா க்ளோ ஆகும். இவங்கள பார்த்துட்டு யார் இந்த 2 பேரு, சம்திங் இவங்களும் சீகள் தான் ஆனா பாக்குறதுக்கு சம்திங் டிஃபரெண்டா இருக்காங்களே, யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இது டைவ் அடிக்கும். ஓகேவா? டைவ் பண்ணும். அதே ஃபாலோ பண்ணி அந்த 2 சீகளும் இதே மாதிரி டைவ் பண்ணும். இது வந்து மேல இருந்து அப்படியே ரோல் ஆகி கீழே அப்படியே ஓஷனுக்கு வரும். அதே மாதிரி அந்த 2 சீகளும் வந்து அப்படியே ரோல் ஆகி வருமா. இது பண்ற மாதிரியே அந்த 2 சீகளும் பண்ணவும் இந்த சீகள் வந்து கேட்கும். ஜனாதன் வந்து கேட்பான் அந்த மாதிரி, யார் நீங்க இருக்கு இந்த மாதிரி இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் நாங்களும் வந்து எங்க ஃபிளாக்ல இருந்து அவுட் கேஸ்ட் பண்ணப்பட்டவங்க தான் அப்படின்னு அதை சொல்லுங்க. உடனே இது ஜனாதன் சொல்லுவான், நானும் அப்படிதான் அவுட் கேஸ்ட் பண்ணப்பட்டேன் அப்படின்றதும் சரி நீ இன்னும் வந்து ரொம்ப உன்னோட ஃபிளைட்ல வந்து நீ வந்து ஒரு நல்ல பொசிஷனை வந்து அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சீகளும் கேட்கும்.
இது வந்து ஆமா அப்படின்னு சொல்லு. இது கூடால என்ன நடக்கும் அப்படின்னா இது வெளியில வந்துடும். அவுட்காஸ்ட் ஆகி வெளியில வந்த பின்னாடி ஈவன் மோர் இன்னும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜொனாத்தன்ற சீகல் வந்து அது ஆக்சுவலா என்னென்ன பண்ணும் அப்படின்னா யாருலயே தூங்க கத்துக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப இன்டெப்தான அந்த ஓஷன்ல இருக்க ஃபிஷ்ஷையும் வந்து அதால கேட்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அது எபிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு விண்ல பறக்கிற இன்செக்ட்ஸை வந்து அதால ஈஸியா பிடிச்சி சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிறோம். இன்னொன்னு சீகலுக்கு வந்து எப்பயுமே வந்து ஃபிஷிங் போட் இருந்தாதான் அதால சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா அதான் ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு. பட் இந்த ஜொனாத்தன் வந்து அது இல்லாமே வந்து வாழ கத்துக்குருவான். ஓகேவா, இந்த இடத்த விட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து அவனே வந்து அவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிப்பான். அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் அவனா வந்து இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த 2 சீகளை பார்த்து இந்த 2 சீகள் வந்து இந்த மாதிரி கேட்கும், உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆமா அப்படின்னு சொல்லுவோம். சரி வா எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போவாங்க. சடனா வந்து ஸ்கை கிட்ட போனதும் 3மே டிஸப்பியர் ஆயிரும். ஓகேவா, டிஸப்பியர் ஆனா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க பார்த்தா இந்த மாதிரி நிறைய சீகல்ஸ் வந்து ஃபிளைங் பிராக்டிஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, அப்புறம் கடைசியில தான் பார்த்தா தெரியும் இவன் வந்து ஜொனாத்தன் வந்து ரியலைஸ் பண்ணுவான் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹெவனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெவன்ல ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய சீகல்ஸ்க்கு இந்த மாதிரி பிராக்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது அதுக்கு தெரிய வரும். அங்க வந்து ஆக்சுவலா வந்து சலீவியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீகல் அவன் தான் வந்து இவனை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். ஐ மீன் கைட் பண்ணுவான் எப்படிலாம் பறக்கணும் அப்படின்றதுக்கு. இன்னும் நிறைய புது புது இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பான். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து இவனுக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் தலைவியன் வந்து ஒவ்வொரு விஷயமா இது பண்ணி சொல்லிக் கொடுப்பான். ஓகேவா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் வந்து ஒரு கேரக்டர் இருப்பான். அவன் பேர் வந்து ஆக்சுவலா செயின் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். CHAING. ஓகேவா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெட் அவன் தான். ஓகேவா, அந்த சலீவியன் வந்து செயின் கிட்ட வந்து சொல்றான் ஜொனாத்தனை பத்தி இது வந்து ரொம்ப சம்திங் எல்லா சீகளும் விட டிஃபரெண்டா இருக்கான். எல்லாரும் ஸ்லோவா லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா இவன் வந்து சம்திங் ஃபாஸ்டா எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிறான். இவனுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபயர் இருக்கு, எல்லாத்தையும் ஆர்வமா கத்துக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பான். இவன் பேசினதை வச்சு செயின்க்கு வந்து ஆக்சுவலா வந்து இவனை ஜொனாத்தனை வந்து மீட் பண்ணணும்னு தோணிடும். சில பார்த்ததும் வந்துட்டு இந்த மாதிரி இவன் வந்து போய் கேட்பான். ஜொனாத்தன் வந்து கேட்பான் இந்த மாதிரி ஹெவன் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செயின் கிட்ட கேட்பான். ஓகேவா, அதுக்கு உடனே செயின் வந்து சிரிச்சுட்டே வந்துட்டு ஹெவன் ஒரு பிளேஸ் கிடையாது, எப்ப நம்ம வந்து நம்மளோட ஃபிளைட்ல வந்து பெர்ஃபெக்ஷன் அடையிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஹெவனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓகேவா, அவனுக்கு நிறைய வந்து மோட்டிவேட்டிவ் விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து சொல்லுவான். சொல்லிட்டு இந்த மாதிரி சடனா அவனுக்கு முன்னாடி வந்து அப்பியர் ஆகுது, அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் டிஸப்பியர் ஆகுது, திருப்பி அவனுக்கு முன்னாடி வந்து அப்பியர் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் இது மாதிரி அந்த செயின் வந்து பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஜொனாதனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், எனக்கு வந்து அதை லேர்ன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரி நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒவ்வொன்றா வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பான். கடைசியில் ஜொனாத்தனும் வந்து எல்லாத்தையும் கற்றுக்குருவான். இப்போ அவன் வந்து எல்லாத்துலேயுமே வெல்வெர்ஸ்ட் ஆயிட்டான். ஓகேவா, லைக் எப்படி பறக்கிறது, இந்த மாதிரி எப்படி டிஸப்பியர் ஆகுது எல்லாத்தையுமே வந்து ஹெவன்ல இருந்து கத்துக்கிட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வந்து எர்த்துக்கு போகணும், போய் என்னோட ஃபிளாக் மெம்பர்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு வந்து ஹெவனுக்கு தான் போயிருப்பானா? ஹெவனுக்கு தான் போயிருப்பான். சரி நீ போயிடுவா. ஃபிளாக் மெம்பர்ஸை போய் பார்க்கணும் அப்படின்னு இடத்துக்கு போய் என்னோட ஃபிளாக் மெம்பர்ஸை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சலீவியன் வந்து சொல்லுவான் நீ ஜஸ்ட் வந்து ஏர்த்துக்கு போய் உன்னோட ஃபிளாக் மெம்பர்ஸை ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், உன்னோட டேலண்ட்லாம் அவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணுன்றதுக்கு மட்டும் போகாத, அவங்களுக்கு கைண்டையும் அவங்களுக்கு லவ்வையும் வந்து கற்றுக்கொடு, அதுதான் உன்னோட மெயின் பர்பஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சலீவியன் வந்து அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ட்லாம் கொடுப்பான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்டரோட இதை வந்து ஒபே பண்ணி சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பிறையா விடை கொடுத்துட்டு கீழே இறங்கி வருவான். ஓகேவா, அப்ப வந்துட்டு இருக்கும்போது ஃபிளச்சர் அப்படின்ற ஒரு இதை பார்ப்பான். ஆக்சுவலா இது 3rd பார்ட்ல வரும்னு நினைக்கிறேன். இல்ல செகண்ட் பார்ட்டோட லாஸ்ட்ல வரும். ஃபிளச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீகளை பார்ப்பான். ஓகேவா, அந்த சீகல் ஆக்சுவலா வந்து அவங்களோட ஃபிளாக்ல இருந்து அவுட்காஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு சீகல் தான். இந்த ஃபிளச்சரை பார்த்துட்டு இந்த ஃபிளச்சர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்டா நம்மளை மட்டும் இப்படி எவனுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, எந்த சீகளுமே எல்லாருமே வந்து என்னை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யாருக்குமே நான் ஏன் இப்படி இது பண்ணியிருக்கேன், எனக்குள்ள என்ன டேலண்ட் வளருதுன்றது யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்குமா பறக்கும்போது. அப்ப வந்து
முன்னாடி எந்த ஒரு இமேஜும் இருக்காது, ஆனா ஒரு வாய்ஸ் மட்டும் ஃபிளெக்சருக்கு கேட்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து மற்ற சீகளை வந்து குறை சொல்லாத, அவங்களுக்குள்ள என்ன குட் இருக்கோ அதை மட்டும் நீ வந்து பார்க்க பழகு அப்படின்ற மாதிரி ஒரு ஹெவன்லி வாய்ஸ் மாதிரி கேட்கும். இது யாருன்னு சொல்லிட்டு ஃபிளெக்சர் வந்து இது பண்ணுவான். அப்ப வந்து ஜொனாத்தன் வந்து சடனா வந்து அப்பியரன்ஸ் கொடுப்பான். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த மாதிரி என் பேர் வந்து ஜொனாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட இதெல்லாம் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி காமிப்பானா, லைக் டிஸப்பியர் ஆகுறது, நல்லா உயர போய் பறந்து காட்டுறது, இதெல்லாம் வந்து செஞ்சு இது பண்ணுவான். ஃபிளெக்சருக்கு இதை வந்து பார்த்ததும் வந்துட்டு நானும் இந்த மாதிரிலாம் கத்துக்கணும், எனக்கும் வந்து கத்துக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளெக்சர் கேட்பான். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டோம் சரின்னு சொல்லிட்டு ஃபிளெக்சருக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுப்பான். ஓகேவா? இதெல்லாம் வந்து இயர்ஸ் பையா நடந்துட்டு இருக்கோம். இவன் இந்த கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்ச அந்த 3வது மாசத்துல வந்து ஜொனாத்தன் கிட்ட 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பழக ஆரம்பிச்சுட்டு அவங்க எல்லாத்துக்குமே நல்லா கற்றுக் கொடுத்து நல்லா இது பண்ணுவான். ஓகேவா? பண்ணிட்டு ஜொனாத்தன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போ நான் உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் வந்து உங்க ஃப்ளாக்குக்கு போகணும்னா போங்க, அது உங்களோட இஷ்டம் தான். எப்பவுமே வந்து ஒரு சீகளை வந்து ஃப்ரீயாக விடுறதுதான் வந்து நல்லது. ஒரு சீகளுக்கு ஃப்ளைட் அப்படின்றது 3 விஷயத்தை தரணும். என்ன அப்படின்னா, ஒரு பியூர் பியூட்டியை தரணும், ஒரு பவரை தரணும், ஒரு ஜாய்னஸை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட பர்பஸ், நான் எதுக்கு வந்து பர்பஸ் என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ளாக் மக்களுக்கு வந்து நான் போய் வந்து அவங்கள போய் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சரி நான் என்னோட ஃப்ளாக்குக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஈஸ்ட் சைடு அப்படியே நோக்கி பறப்பான். மற்ற சீகள் அவன்கிட்ட ட்ரெயின் ஆன அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணுவோம், என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ளாக்குக்கு போய் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட மாஸ்டர் எங்க இருக்காரோ அவருக்கே நம்ம போய் நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிருங்க, ஜொனாத்தன் பின்னாடியே போயிருங்க. பார்த்தா அவனோட பழைய ஃப்ளாக்குக்கு போய் நிற்பான். போய் நின்னதும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து இவனை வந்து இது பண்ண வருவாங்க, ஜொனாத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போவாங்க. ஒரு சில பேர் இன்னும் அப்படியே நிற்பாங்க. அந்த எல்டர் கல் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி அவுட்காஸ்ட் பண்ணப்பட்ட எவன்கிட்டயாவது போய் யாராவது இந்த ஃப்ளாக்ல இருக்கவங்க பேசினாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து அவுட்காஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிரட்டி விட்டுருவான். இவங்க வந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேர ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி பார்த்து பேசாம அப்படி திரும்பி முதுக காட்டுவாங்க. அப்படி காட்டினாங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தமா. ஸோ இவங்க இப்படி சொன்னது, அவங்க எல்டர் சீகள் வந்து அப்படி சொன்னது, இவங்க எல்லாருமே திரும்பிட்டு உடனே இவன் என்ன பண்ணுவான், இவனோட ஸ்டூடெண்ட்ஸ் 8 பேர் எல்லாருமே இங்க வந்துருவாங்களா. உடனே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். சரி இப்போ நீங்க வந்து நான் சொன்ன மாதிரிலாம் பறந்து காமிங்க, நம்ம வந்து இங்க ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பறக்க சொல்லுவான். எல்லாமே வந்து அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு 8மே வந்து நல்லா சூப்பரா பறந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்து அவனோட ஃபிளாக்ல இருக்க சில எங்கர் சீகல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, அதுகளுக்குலாம் ஆசையா இருக்கும், என்னது இது இந்த சீகல்ஸ் மட்டும் இவ்வளோ அழகா நல்லா பறக்குது உயரமா போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது வந்து இவங்கிட்ட வர ஆரம்பிச்சிருங்க, ஜொனாத்தன் கிட்ட வர ஆரம்பிச்சிருங்க, எனக்கும் வந்து இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க, எனக்கும் இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்ல thousands ஆஃப் சீகல்ஸ் வந்து இவங்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஓகேவா? வந்துட்டு இந்த மாதிரி எங்களையும் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்னதும் இவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த பொறுப்பை வந்து ஃபிளெக்சர் கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு வந்து இப்போ வந்து நான் திருப்பி இது ஹெவனுக்கு போக வேண்டிய டைம், ஸோ நான் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆவேனா என்னன்னு எனக்கு தெரியாது, ஸோ என்னோட பொறுப்புல நீ இருந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு, எல்லாத்தையும் நல்லா கைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இடத்துல இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி, என்னோட இடத்துல நீ இரு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ யாரையும் வந்து இது பண்ணாத, ஐ மீன் ஹர்ட்டோ சம்திங் எதுவும் பண்ணாத, எல்லார்கிட்டயும் வந்து ஒரு நல்லதை வந்து பார்க்க கற்றுக்கோ, எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இது பண்ணுவான், அவன் கிளம்பிடுவான். ஓகேவா? ஃபிளெக்சர் வந்து இவங்களுக்குலாம் வந்து ட்ரெயின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹைல வந்து பறக்க போவான். பட் பை மிஸ்டேக்கா வந்து அவனால வந்து அவனோட விங்ஸை வந்து கண்ட்ரோல் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால வந்து அந்த ஃபிளாக்ல போய் மோத போயிடுவான். அவனால எப்படி நேவிகேட் பண்றது அது எதுவுமே தெரியாது. லேசா நேவிகேட் பண்ணிடுவான். பட் அந்த சைடு ஒரு ராக் இருக்கும், அந்த ராக்ல போய் முட்டி என்ன சொல்றது, ஒரு டெத்துன்ற ஸ்டேஜ் அளவுக்கு போயிடுவான். ஆனா இறக்க மாட்டான், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆன பின்னாடி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் வந்து கிரேட் சீகல்
கிரேட் சன் ஆஃப் சீகல் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவனோட இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து இவன் வந்து ஒரு டெவில் ஸ்பிரிட், இவனை யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கான்ட்ரவர்சி அந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு போக போக இவனும் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சான். இவனுக்கு கீழே டிசேபிள் மாதிரி வந்தாங்க, அதுக்கு கீழே டிசேபிள் மாதிரி, அந்த மாதிரி வந்து ஒரு செஞ்சுரி வரைக்கும் ஃப்ளெச்சர் சொன்னதையும் ஜொனாத்தன் சொன்னதையும் வந்து ஒரு வேதமா எடுத்துக்கிட்டு நிறைய சீகல்ஸ் வந்து நல்லா பறக்கிறது, நல்லா ட்ரெயின் ஆகுறது, அதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. பட் ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் சில சீகல் வந்து பறக்கிறதே சுத்தமா விட்டுட்டு ஜஸ்ட் இவங்களை பத்தின ஹிஸ்டரிய மட்டும் காதுல கேட்பாங்க. போக போக ஃப்ளெச்சருக்கும் வந்து வயசாகி அவனும் இறக்க போற ஸ்டேஜ்ல வந்து அவனோட லாஸ்ட் மைக்ரேஷன் அப்ப அவன் இறந்துருவான். இறந்த பின்னாடி இந்த மாதிரி ஃப்ளெச்சரு அவனுக்கு கீழே இருந்த டைரக்ட் டிசேபிள்ஸ் இவங்கெல்லாம் இறக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இறந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைன் மாதிரி ரெடி பண்ணி பெபிள் இருக்குல்ல, பெபிள் ஸ்டோன், அதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரெயின்ல வந்து தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு டியூஸ்டே அப்பயும் வந்து மற்ற சீகல்லாம் நின்று வந்து போயம் டிசைட் பண்ணுங்க. அப்படியே போக போக எல்லாரும் பறக்கிற விஷயத்தையே வந்து மறந்துட்டு ஜஸ்ட் போயம் டிசைட் பண்றதுக்கும் இந்த ஹிஸ்டரிஸை பத்தி கேட்கறதுக்கும் ஜொனாத்தன் அப்படின்றவர் வந்து இந்த 2 செஞ்சுரிக்கு முன்னாடி வாழ்ந்தாரு, அவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற விஷயத்த கேட்கறதுக்கு மட்டும்தான் இருந்தாங்க. வேற எவனுமே பறக்கவோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது அச்சீவ் பண்ணணுமோ அப்படின்ற நினப்பு வந்து 2 செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு சீகல் டைமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்டா ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீகல் வரும், அது ஒரு குட்டி சீகல் தான். இது ஆக்சுவலா வந்து ஜொனாத்தனை பத்தி வந்து இதுக்கு தெரியணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இதுக்கும் வந்து ஜொனாத்தன் மாதிரி நிறைய பறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஜொனாத்தனை பத்தி தெரிஞ்ச பின்னாடி நானும் வந்து இந்த மாதிரி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சு. பட் அதை சுத்தி இருக்க யாருமே வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணல, எல்லாமே டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால அது வந்து வெக்ஸ் ஆகி வந்து சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்து போச்சு. ஓகேவா? அப்போ வந்து அது வந்து இது பறந்துட்டு இருக்கையில வந்து ஹெவன்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. இந்த மாதிரி என்ன சொல்லும் அப்படின்னா, எதுக்கு நீ வந்து சாகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிற, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல இதே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அந்த இவன் கேட்பான், அந்த ஆண்டனி கேட்பேன் யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐ எம் ஜான் அப்படின்னு சொல்லி முடிக்கும். அவ்வளவுதான். யார் ஆண்டனி? ஆண்டனின்றது அந்த கடைசி சீகல். யாரு? ஆண்டனின்றது கடைசியான ஒரு சீகல். இவங்க எல்லாமே பறக்க வேணாம், இதுல என்ன சொல்றது, ஒரு சோம்பேறி மாதிரி ஆயிட்டாங்க. 2 செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் இருக்க எல்லா சீகல்ஸுமே வந்து ஒரு சோம்பேறி மாதிரி ஆயிட்டாங்க. பறக்கிறதுக்குமே அவனுக்குமே ஆசை இல்லை. ஆனா இது மட்டும் ஜொனாத்தனோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு சீகல் வந்து நம்ம இதுல வாழ்ந்திருக்காரு, சரி அவரை மாதிரி நானும் பறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பரும்போது ஆனா சுத்தி இருக்க எதுவுமே என்கரேஜ் பண்ணாது. ஸோ இது வந்து டிசப்பாயிண்ட் ஆகி இந்த மாதிரி வந்து சாகலான்னு சொல்லி முடிவு எடுக்க போகும்போது ஹெவன் வாய்ஸ் கேட்டு இந்த மாதிரி நீ எதுக்கு நீ சாகலாம் கூடாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கேட்டதுக்கு நீ என்ன வந்து ஜான் அப்படின்னு கூப்பிடலாம், JON ஜான் அப்படின்னு கூப்பிடலான்ற வாய்ஸோட முடிஞ்சிடும். ஹே ஜான் ரொம்ப பண்ணிடுவேன். கார் எனக்கு இப்போ சில டவுட்ஸ் தான் இருக்கு. ரெக்கார்டை கட் பண்ணிட்டு கேட்கவா இல்லை அப்படியே கேட்கவா? கட் பண்ணிட்டு கூட கேளுங்க. கட் பண்ணா நீங்க எல்லாரும் கட் ஆயிருவீங்க. இது வேறையா? கேளு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு போவான்ல ஜொனாத்தன். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு போவான், ஹெவன்ல இருந்து கத்துக்கிட்டு திரும்ப எர்த்துக்கு வருவான். இவன் செத்து போறானா இல்ல பறந்து அந்த ஹையர் லெவல் அட்டைன் பண்ணிட்டானா? ஹையர் லெவல்ல அட்டைன் பண்ணிட்டான். இந்த டிஸப்பியர் ஆகிற குவாலிட்டி அவனுக்கு வந்துருச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு போறது அந்த 2 சீகல் வந்து இவனை ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போகும். அடுத்து இவன் வந்து ஹெவனுக்கு போறது, இவனே அந்த ஹையர் பொசிஷன் அட்டைன் பண்ணதுனால இவனே ஸ்கைக்கு போய் சடனா அப்படியே டிஸப்பியர் ஆயிடுவான். இந்த சென்ஸ் அவன் ஹெவனுக்கு போயிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? ஹெவனுக்கு அப்ப போயிட்டு வரான். அவ்வளவுதான். நம்ம இது ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி தான். இரிட்டேட்டிங்கா இருக்கு பார்க்க. பிளஸிலாம் இல்லையே, அந்த பிள்ளை அப்படியே கட் பண்ணி விட்டீங்களே. இல்ல இப்ப திரும்ப கால் பண்ணி கனெக்ட் பண்ணேன். சரி ஓகே, அது எப்போ சொல்லி தரும்னு கேட்டு நான் கூப்பிடுறேன்.